இப்ப எங்களுக்கு படிச்சு தரப்பவே இதை நீங்க புரிஞ்சுக்குங்க, தயவு செய்து ஜனங்களுக்கு போய் சொல்லாதீங்க, ஏன்னா டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. அவங்க ஒரு சிம்பிள் ஃபெய்த்ல போயிட்டு இருக்காங்க. ஏதோ கடவுள் முதல் நாள் இதை படித்தார், இரண்டாம் நாள் இதை படித்தார், மூன்றாம் நாள் இதை படித்தார், இப்படி எல்லாம் கிரியேஷன் நடக்கல. அப்போ இதற்காகத்தான் இந்த ஜெகத் கஸ்பர் இவரை பாராட்ட வேண்டும் என்று சொன்னேன். காரணம், இவர் ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? இவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள், அந்த கற்றுக் கொடுத்த இடத்திலிருந்து என்ன சொன்னார்கள்? நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தருக்கிறோம். ஆதியாகமம் நீங்கள் படிக்கிற இந்த படைப்பு சம்பந்தமான காரியங்கள் எல்லாம் உண்மையில இல்ல, உண்மையிலே கடவுளை இப்படி எல்லாம் முதல் நாள் இதை படைத்து, இரண்டாம் நாள் இதை படைத்து, ஆறாவது நாள் மனிதனை படைத்தார் என்று சொல்லப்படுகிறது எல்லாம் கட்டுக்கதை தான். இது ஒரு வெறும் புராண கதை தான். இது உண்மையிலே ஆண்டவர் இப்படி எல்லாம் படைக்கவில்லை என்று சொல்லி தான் கற்றுக் கொடுத்தார்கள். கற்றுக் கொடுத்து விட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? கடைசியிலே, நீங்கள் இதை போய் மக்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டாம், மக்களுக்கு சொன்னால் குழம்பி போவார்கள். ஆகவே நீங்கள் மக்களிடத்திலே போகும்போது அது ஒரு பரிசுத்த வேதாகமம், அது ஒரு புனித நூல், அதிலிருந்து எடுத்து பிரசங்கிக்கிறோம் என்பது போல தான் மக்களிடத்திலே நடிக்க வேண்டும், போய் சொல்ல வேண்டும், ஏமாற்ற வேண்டும் என்றுதான் அங்கிருந்து கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் இந்த ஜெகத் கஸ்பர் அவர்கள் கொடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மீறி ஒரு உண்மையை போட்டு உடைத்துள்ளார். என்ன, எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் மக்களுக்கு இப்படி எல்லாம் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள் என்று சொல்லி அந்த உண்மையை அவர் பகிரங்கப்படுத்தி இருக்கிறார். இதற்காக